இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் திருவசனம். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அல்டமர் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? உடல் நலத்தில் கவனம் செலுத்துகிறீர்களா? டயர்டாக இருக்கின்றதா? நன்கு சத்தான உணவை உண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா என்று உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தாருக்கும் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் என்று கரெக்டாக கொடுத்து பார்த்து கொள்ளுங்கள். சரி, நம் வீட்டில் ஜெபிக்காதவர்கள் யாரோ அவர்களைத்தான் கரெக்டாக சத்துரு கண்டுபிடிப்பானாம். கண்டுபிடித்து என்ன செய்வான்? அவர்கள் வழியாக நம் வீட்டிலோ பணியிடத்திலோ பிரச்சனைகள், நிம்மதியற்ற நிலையை வீட்டிற்குள் பணியிடத்திற்குள் கொண்டு வருவான். ஒருவருக்கு உடலில் இம்யூனிட்டி குறைவாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது என்ன நடக்கும்? அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஜுரம், சளி என்று வந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம்முடைய ஜெபம் குறைவாக இருந்தால் நம்முடைய ஆன்மாவின் இம்யூனிட்டி குறைந்துவிடும். உடனே பிசாசு ஈஸியாக தாக்குதலை கொண்டு வருவான். உறவுகள் மத்தியில் இருக்கும் அழகான அந்யோன்யத்தை, பாசத்தை சிதைப்பான். உங்களை தனிமைப்படுத்துவான். தவறான பாதைக்கு, தவறான உறவுகளுக்கு கொண்டு செல்வான். எனவே உங்கள் இம்யூனிட்டியை உடலிலும் சரி ஆன்மாவிலும் சரி நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை விட பிசாசுதான் நாம் ஜெபிக்கிறோமா, ஜெபமாலை, சிலுவை பாதை, ஆராதனை, திருப்பலி, ஸ்தோத்திர பலிகள் செய்கிறோமா என்று பார்த்து கொண்டே இருப்பானாம். நீங்கள் சில நாட்கள் ஜெபிக்கவில்லை, போனில் பிற காரியங்களில் மூழ்கிவிட்டீர்கள் என்றால், குடும்ப ஜெபம் விட்டுவிட்டீர்கள் என்றால் மனதளவில் சோர்வாகி விடுவீர்கள். அந்த சமயத்தில் கரெக்டாக பின்னால் இருந்து தாக்குவான் பிசாசு. இதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதிக்கவே கூடாது. நம் குடும்பத்தின், நம் பணியிடத்தின் பாதுகாப்பு ஜெபத்தில் உள்ளது நண்பர்களே. சரியா? We should never allow our life to get collapsed because of not praying. இதை மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இஸ்ரவேல் மக்களின் புலம்பல் அவர்களை விழ வைத்தது என்று கூறுகிறது. ஆனால் புலம்பல் மனிதனை விழ வைத்தது சரிதான், நம்பிக்கை மனிதனை உயிர்ப்பிக்குமாம், வாழ வைக்குமாம். கடவுள் என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களை கொடுங்கோல் எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வந்தார். உணவு கொடுத்தார், பாலை நிலத்தில் தண்ணீர் கொடுத்தார், ஆடை கொடுத்தார், செருப்பு கொடுத்தார், பாதுகாத்து வழி நடத்தினார். ஆனால் அவர்களின் நன்றியில்லாத மனம் என்ன செய்தது? அட, டெய்லி இந்த மண்ணாதானா? இந்த உணவு வெறுப்பாக இருக்கின்றது, ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள்? கீரை இல்லை, கிழங்கு இல்லை, கறி இல்லை என்று பேச வைத்தது. நன்றி கெட்ட மனம் இல்லையா? நாமும் கூட நல்ல குடும்பம், நல்ல வேலை, உடல் நலம் இருந்தாலும், இயேசு பலவற்றை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருந்தாலும், ஒரு சிறிய குறை என்று வந்துவிட்டால் உடனே நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போல புலம்ப ஆரம்பித்து விடுவோம். ஆனால் புலம்புவது வீண் நண்பர்களே. நீங்கள் புலம்பினால் உங்கள் அம்மாவோடு, உடன் பிறந்தாரோடு, ஃப்ரெண்ட்ஸோடு ஃபோனில் நீங்கள் புலம்ப அது தரித்திரத்தை தான் கொண்டு வரும். அதற்கு பதிலாக
போனில் புலம்புவதை, பிறரோடு தேவையில்லாமல் பேசுவதை நிறுத்திவிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை ஜெபத்தில் நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலைகளை கையில் எடுக்க வேண்டும். புலம்பும் கண்கள் கீழே பார்க்கும் கண்கள், நம்பிக்கை கொண்ட கண்களோ மேலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கண்கள். மேலே பார்த்தவன் உயிர் பெறுவான், ஒவ்வொரு நாளும் உயர்த்த பெறுவான். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? ஒரு சிலர் பணம், பதவி, புகழ், பெண், பொன், வீடு, கார் என்று அவற்றை நோக்கி வாழலாம். ஒரு சிலர் உண்மை, அன்பு, நீதியை நோக்கி வாழலாம். இதில் இரண்டாவது வாழ்க்கைத்தான் இயேசுவுக்கு பிடித்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் சிறுவயதில் இருந்து நாம் என்ன செய்கிறோம்? பாடங்களை பயின்றோம், கல்லூரிக்கு சென்றோம், ஸ்கூலுக்கு சென்றோம், வேலைக்கு சென்றோம், தொழிலை கற்றுக்கொண்டோம், உலக அறிவை கற்றுக்கொண்டோம், பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா? ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியம் எது தெரியுமா? இயேசுவை அறிவது. இயேசுவை எப்படி அறிந்து கொள்வது? விவிலியத்தை வாசிக்க வாசிக்க நாம் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். அவர் நம்மோடு பேசுவார். நம் சந்ததிக்கும் அதை கற்றுக் கொடுப்பது நல்லதாம். நலம் பல நேரங்களில் எப்படி வரும்? இயேசுவை அதிகமாய் அறியதான் ஆசிர்வாதங்கள் வரும். எனக்கு பிடித்தது என்று சிலவற்றை செய்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு நான் இப்போது செய்வது பிடிக்குமா? என்னோடு இயேசு வருவாரா என்று சிந்தித்தால் நம் வாழ்க்கை மாறும். நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். சிலுவையை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தவக்காலத்தில் நோக்கி பார்க்கும்போது நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இயேசு யார்? இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது! எனக்காக உயிரையே தந்தாரா இயேசு என்று நாம் சிந்திக்க வேண்டுமா? இவனை நம்புகிறேன், அவளை நம்புகிறேன், அவள் எனக்கு உதவி செய்வாள், இவன் எனக்கு உதவி செய்வான் என்று இருக்காதீர்கள் நண்பர்களே. வாழ்க்கை நமக்கு காலியாக மாறிவிடுமாம். இயேசுவை நம்பினால் வாழ்க்கை நித்தியமாகுமாம், நிரம்பி வழியுமாம். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே. என் அபய குரல் இயேசுவே உம்மிடம் வருகின்றதா அப்பா? நீர் என் குரலை கேட்கின்றீரா இயேசுவே? நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் இயேசுவே. உமது செவியை என் பக்கமாய் திருப்பி அருளும். என் ஜெபத்தை கேட்டருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாக எனக்கு பதிலளியும் இயேசுவே. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஆம் இயேசுவே, உமக்கு அஞ்சி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, என் ஆசைப்படி அல்லாமல் உமது ஆசைப்படி வாழும் வாழ்க்கை, வாழும் குடும்பம், வாழும் பிள்ளைகள், வேலை எனக்கு தந்தருளும் இயேசுவே. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் என்று இன்றைய வசனம் கூறுகிறது. அதே போல என் குடும்பத்தை கட்டி எழுப்ப போவதற்காய் நன்றி, நன்றி இயேசுவே. அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்று எழுதியுள்ளதே இயேசுவே. திக்கற்றோராய் என்று காணப்படும் எங்கள் வேண்டுதலை நீர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை இயேசுப்பா. நீர் காது கொடுத்து கேட்கின்றீர். நன்றி இயேசுவே. இனி வரவிருக்கும் என் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலகத்தில் இருந்து கீழே நோக்கி பார்த்து அவர்களை ஆசிர்வதிப்பார். ஆம் இயேசுவே, மேலுலகத்தில் இருந்து எங்களை நோக்கி பார்த்து ஆசிர்வதியும் அப்பா. நல் உடல் சுகம் தந்து காத்துக்கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமீன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.